பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம் சார். சிம்ம ராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் அவங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது? சிம்மம் சனி வக்ர பயிற்சி பலன்கள், இந்த 12 ராசியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்களை அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசியில் சிம்மம். சிம்மம் தற்சமயம் நிலை குலைந்து போன ஒரு நிலையில் இருக்குது. பெரிய டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி. கடந்த கால வாழ்க்கை கிட்டத்தட்ட 2025 ஜனவரியில் ஆரம்பிச்சது அவங்களுக்கு. 2024 வரைக்கும் பல சிம்மராசி நண்பர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. 2025 ஜான்லேருந்து சிம்மம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின். அது எப்படின்னா, இறப்பு என்பது ஒரு வினாடிகள் தான். ஆனால் வாழும் போதே இறக்கிறது அணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறது சிம்மம் கோத்ரூ பண்ணுது. அஷ்டம சனி, இப்போ அஷ்டம சனியில் உச்ச குரு விரயஸ்தானத்திலேருந்து பார்க்குறார், அந்த சனி வக்ரமும் அடைகிறார். த மோஸ்ட் பெனிஃபிட்டபிள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 12 ஜோடியாக் சைனில் சிம்மத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நல்லதெல்லாம் நடக்கட்டும், எந்த ஒரு மனிதனுக்கும் பெருசாக கோடீஸ்வரனாக அதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, பெருவாரியான மக்களுக்கு அவஸ்தை மட்டும் எனக்கு வேண்டாம், நல்லது நடக்குதோ இல்லையோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே என்னை கொஞ்சம் விட்டுருப்பா, நான் நிதானமாக இருந்துக்கிறேன். அந்த நிலைமையில் சிம்மம் இப்போது தப்பிக்கிறாங்க. ஆல்ரெடி சிம்மத்துக்கு கொஞ்சமாக ஜூன் 2க்கு பிறகு, அந்த குரு பயிற்சிக்கு பிறகு லைட்டாக மூமெண்ட் இருக்குது. மெதுமெதுவாக அந்த மூமெண்ட் நடக்குது. ஆனாலும் அஷ்டம சனியோட தாக்குதல் அப்பப்போ வருது. ஆனால் ஜூலை 27க்கு பிறகு
சிம்ம ராசி அன்பர்கள் ஜூலை 27 டிசம்பர் 11க்குள்ள இந்த 138 நாட்கள் வந்து ஜெயிலேருந்து பரோலில் வெளியே போகிற மாதிரி கரெக்டாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட மிகவும் படத்தில் கொஞ்சம் கூட தாழ்த்தியும் பேசலை. ஜெயிலேருந்து பரோலில் போகிற மாதிரி ஒரு கடுங்காவல் கைதி, ஆயுள் கைதி, அவனுக்கு 18 வருஷம் கடுங்காவல்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு பிறகு ஜெயிலேருந்து பரோலில் போயிட்டு வான்னா எப்படி இருக்கும்னா, குடும்பத்தை பார்க்க போனால் என்ன இருக்குமோ 1000 கோடி சம்பாதிக்கும் போது இல்லாத ஒரு சந்தோஷத்தை அவன் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் மைனஸ்லேருந்து வரான். அப்படி சிம்மராசிக்கு முதல்ல உறவுகள் பிரச்சனைகள், பிரிந்த உறவுகள், காயப்படுத்தின உறவுகள், உங்களோட மனசை வந்து அப்படியே பொடி மாதிரி பவுடர் மாதிரி அடித்து நொறுக்கின உறவுகள், அவங்க ஒரு பக்கம் போனவங்க போனது தான். அடுத்து வரக்கூடிய உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். புதிய உறவுகள் ஏற்படும். இப்போ லவ் ஃபெயிலியரில் இருப்பாங்க, புதுசாக காதல் வரும், புதிய லவ் வரும். அதே மாதிரி திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2ஆம் திருமணம், நல்ல ஒரு அலையன்ஸ், நல்ல ஒரு மணமகள் மணமகன் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ சிம்மத்துக்கு வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒரு 1000 பிரச்சனையை வச்சு அவங்க மண்டை மேலே வந்து பாறாங்களை வச்சு அமுத்திட்டிங்கன்னா கூட சிம்மம் அந்த பாறாங்களில் எங்கேயாவது ஓட்டை இருக்கான்னு பார்ப்பாங்க. காற்று போகிற அளவுக்கு ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடுவாங்க. அதுதான் சிம்மம். இப்போ அவங்க அதை தான் செய்ய போகிறாங்க. கடவுள் வந்து சிம்மத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை தரப்போகிறார். இந்த 138 நாட்கள் அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை சிம்மம் உழைப்பின் மூலியமாக, முயற்சியின் மூலியமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு சனி வக்ர பயிற்சி ராஜயோக பயிற்சி. இந்த 138 நாட்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து சென்னையில் வசிக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் காளிகாம்பாள் கோவில் போய் தரிசனம் பண்ணணும். துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கை விரதம், துர்க்கை அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது ஒரு உயிரை கொடுப்பதற்கான பயிற்சி. இந்த பயிற்சியில் சிம்மத்துக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 15ல் இருந்தவங்க 55க்கு பாஸ் மார்க் ஆகி ஃபஸ்ட்டு கிளாஸை நோக்கி பயணப்படுறாங்க. அதனால் சிம்மத்துக்கு த பெஸ்ட் டைம் இந்த 137 138 நாட்கள் ரொம்ப நல்ல பீரியட். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள்.